வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் இந்த மரவள்ளிக்கிழங்கை போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணீர் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம 2 விசிலுக்கு வச்சுப்போம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதை நல்லா ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடணும். ஸோ ப்ரௌன் கலர் தோலையும் எடுத்துருங்க. வெள்ளை கலரில் இருக்குல்ல, அந்த தோலையும் எடுத்துடணும். அதை எடுத்த பிறகு தான் நம்ம சாப்பிடணும். ஸோ ரெண்டையுமே எடுத்துடலாம். இது போல் நம்ம எல்லா கிழங்குமே உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கிழங்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் மரவள்ளிக்கிழங்கை வச்சு போண்டா பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.